இப்போ டெல்லியில் கார் வெடித்து அதில் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சம்பவத்தில் இப்போ என்ன சொல்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, தீவிரவாத தாக்குதலிருந்து நம்மளை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு சாருன்னு ஒரு திட்டத்தை கையில் எடுத்துகிட்டு எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு வாக்காளர்கள் பட்டியலிருந்து வாக்காளர்களை நீக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். யார் அவர்? இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்துருவோம் வாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் தீவிரவாத தாக்குதலேருந்து காப்பாற்ற வேண்டிய ஒன்றிய அரசு இங்கே சார்ன்றத ஒரு வேலையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதையும் இதையும் ரிலேட் பண்ணி பேசுறது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அவர் பேசியிருக்காரு வேல்முருகன் அவர்கள், கேளுங்க. எல்லையில போய் பயணத்தை மேற்கொண்டு இந்திய நாட்டுடைய ராணுவத்தை பலப்படுத்தி அந்த ராணுவ வீரர்களுக்கு ஊக்கமும் ஆக்கம் அளித்து ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தி இந்த மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவங்களை தடுக்க வேண்டியவர்கள் இங்க வாக்காளர் இந்திய நாட்டின் குடிமக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிற பணியை செஞ்சா எப்படி இந்தியா பாதுகாப்பாக இருக்கும்?